பன்னாரை வாழ வைப்ப தோழருடைய மாண்பு. அந்த மாண்பு கேட்கும் வரவேற்பு போக வரவேற்பு இது அளித்த உங்களுக்கான வாழ்த்துக்கள். மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கமா பல்லாண்டு கால வாழ்க்கை வாழ்க்கை வாழ்த்தி உங்களை பற்றி முதற்கட்ட விசாரணையாக இதோ உங்களை பற்றி விவரம். பண்டு விழி கற்கண்டு மொழி பண்டி விழி கற்கண்டு மொழி சொல் சிறப்பான முறையில் ஒரு மணி நேரம் கூட ஆகும் கத்த முடியல. சிறப்பான ஒரு வரவேற்பும் சிறப்பான ஒரு கதைப்பாடலும் என்கிட்ட நாடகம் பேசும் போதே ஜெயமாதவன் தான் வேணும் சக்தி பாரதே வேணும்னு சொல்றது என்ன காரணம்னா இருவருமே அருமையா பல்ல ஒரு மணி நேரம் கூட தூங்கிட்டு வாங்க மரியாதை இடத்த கழிவுங்க தூங்கல மாமா போங்க மாமா. ஆக அந்த அடிப்படையிலே சிறப்பான ஒரு கதைப்பாடல். ஆனா நல்லா எந்த சீரியஸா மூஞ்சி வச்சு சொல்லுவாரு மாமா. ரொம்ப நாள் இந்த நடிப்பு தெரியாம இருந்துட்டு இப்பதான் சுதாரிச்சுக்கிட்டேன். கதைக்கு முறைப்படி கிடைக்கல கதைக்கு முறைப்படி நல்ல விளக்கம். அந்த கதைப்பாடலுக்கு சிறப்பா சம்பளம் 5000 ரூபாய்க்கு கம்மியா ஒத்தருவானாலும் கொட்டாம்பட்டில இருந்து இறங்க மாட்டேன் பாத்துக்கிட்டு. சிறப்பான ஒரு பாடலும் கூட வாழ்த்துக்கள். இது கதைப்படி கிடைக்கும். ஒருவேளை கதைக்கு அப்பாற்பட்டு ஒரு சில விவரங்களை நான் கேட்க நேர்ந்தால் அதற்கும் பதில் வருமா? வள்ளி நாயகம் சுவாமி, தாங்கள் பெரியவர், தாங்கள் கேட்க வேண்டும். அதற்கு தெரிந்தவாறு நானும் பகுதிகளை உரைக்க வேண்டும் என்று காத்துக்கிட்டு இருக்கேன். கதைக்கு அப்பாற்பட்டு கேட்டாலும் தெரிந்த அளவிற்கே சிறியவள் பதில் சொல்கிறேன் சுவாமி. பேசுறது யாருமே எப்படி என்ன பேசலாம். ஆனா நினைச்சதையெல்லாம் பேசுற திறமைய இறைவன் எல்லாரும் கொடுக்கறது இல்லை. ஆனா நல்ல ஒரு பேச்சு என்பதை விட அடக்கமான பேச்சு கேளுங்க சுவாமி. சிலர் நடிப்பாங்க. உடம்பு முழுக்க விஷம் இருக்கும், திமிரு அலங்காரம் கிருத்துருவான், தலை முழுக்க இருக்கும். ஆனா நடிப்பு அப்படியே கேளுங்க சுவாமி நான் தெரிந்தவரை. ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலங்க. நீங்க நடிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா உங்கள் உடல் முழுவதுமே தூய்மை மட்டுமே குடி கொண்டு இருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். ஆகையினாலே கதைக்கு அப்பாற்பட்டு ஒரு சில விவரங்கள் கேட்க வேண்டும். ஆகையினாலே அப்படியான விவரங்களை பேசினால் தாங்களும் அதற்கு ஏன்னா இதுக்காக நான் மட்டும் பேசுவேன், நான் மட்டும் கேட்பேன், நீ திருப்பி கேட்டா உன் வாயை கிழிச்சு விடுவேன். அப்படியான ஆள் நான் கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம செய்ய தயாரா இருக்கணும்னா அதை நாமும் எதிர்கொள்ள தயாரா இருக்க வேண்டும். கேளு, ஏன்னா யாரும் யாரோட பெரிய ஆளுங்க தர்க்க சபை ஆண் பெண் பாகுபாடு இல்ல.
மூத்தவங்க இளையவன் பாகுபாடு இல்ல, உயரம் கொட்டையின பாகுபாடு இல்ல, தர்க்க சபையிலே அனைவரும் சமம். ஒருவேளை என் கேள்விக்கு சரியான நியாயமான பதில் நீ சொன்ன அப்படின்னா திருப்பி 1000 கேள்வி கேட்கலாம். அதை பத்தி எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. கேட்கலாமா? கேளுங்கள் சுவாமி. இனிய உளவாக இன்னாத குரல் கணையிற்ப காய்க்க வந்தது. அள்ளவோம் அழ்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொழிலைவோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் வீட்டிற்கும் செல்வ கணபதி கைதொழுத கால் என்று சொல்வார்கள். எந்த செயலை தொடங்கும் முழு முதல் கடலான விநாயகப் பெருமான விநாயகன் இந்த நாடக அமைப்பை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அப்பொழுது நடக்க வேண்டியதற்காக நடிகர்கள் அந்த நிலைமையில் அப்பொழுது தேர்வு செய்யப்பட்ட நடிகர்கள் இல்லை என்பதற்காக இந்த நாளை நடத்துகிறார்கள். அப்பேற்பட்ட தன்மையில் அவருடைய அடியை தொடங்கி நீங்க கேளுங்க. நான் தொடங்கியிருக்கேன். கேட்டதுக்கு தெரிந்த அளவுக்கு பதில் சொல்றேன். யாராக இருந்தாலும் சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவப்பா சிவபெருமானுக்கு ஒரு எண்ணம், நம்ம பிள்ளை நம்ம கும்பிட்டா நம்மளுடைய அருமை பெருமை என்ன ஆகுறது அப்படின்னு ஆணவம் விநாயகரை வணங்கல அவமானப்பட்டார் சிவபெருமான். ஏன் பிரம்மனுக்கு கூட நாம படைப்பு தொழிலை மேற்கொள்ள வேண்டும்னு ஆசை. ஆனா யாரை வணங்க சொல்றாங்க? விநாயகரை வணங்கிட்டு இங்க படைப்பு தொழில் ஆரம்பிக்கும் பொழுது ஆனா இவ பிரம்மனுக்கு ஒரு திமிரு. என்ன நீ விநாயகர்லாம் நான் பார்க்க பிறந்தவில்லை, அவனை போய் நான் கூடணுமா அப்படின்ற ஆணவத்தினால விநாயகரை வணங்காமல் படைப்பு தொழிலை மேற்கொள்றார். அவர் படைச்ச உயிரினங்கள் அவரையே அழிப்பதற்காக துரத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் விநாயகர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அதன் பிறகு அவர் செய்த செயல்கள் நிறைவேறியதாக. அப்ப யார் ஒருவர் எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றாலும் கூட இவருமான் விநாயகர் பெருமானை பணிந்த பிறகு அந்த செயலை நடாத்த வேண்டும். அதான் உண்மை. இப்ப முருகப்பெருமான் இருக்காரு இல்லையா, முருகனுடைய அண்ணனாக விநாயகர் காலவீரர் இருக்காரு, வீரபுத்தர் இருக்காரு, வீரர்களுமே இருக்காங்க தானே. அதான் அப்படி இருக்கும் பொழுது விநாயகர் பெருமானுக்கு தனித்தன்மை. இப்ப முருகப்பெருமான் இருக்காரு இல்லையா, முருகப்பெருமான ஆலயங்களுக்கு நீ போயிருக்கியாமா? ஒரு சில ஆலயங்களுக்கு செல்வது. எல்லா ஆலயத்துக்கும் யாரு போக முடியும்? என்ன தமிழ் மண்ணில ஆலயங்களுக்கு நம்மளால் முடிந்த அளவிற்கு பக்கத்தில் இருப்பது செல்வதுண்டு. ஆனா அந்த விவரங்களை கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருவோம். அத்தனை சிறப்புகளை முருகப்பெருமான் உள்ளடக்கியது. குன்று இருக்கு மனமெல்லாமே குமரன் இருப்பான் என்று சொல்வார்கள். அப்படி குன்று இல்லாத எத்தனை சிறப்பான ஆலயங்களும் இந்த மண்ணில் இருக்கதான் செய்யும். அப்படின்ற பொழுது முருகப்பெருமானுக்கு சிறப்புகள் இங்க எதுவுமே கிடையாது. கலியுகத்தின் தெய்வம் கலியுக வரதன் கந்த பெருமான் என்று சொன்னார். முருகப்பெருமான் சிவன் இருக்காரு இல்லையா, சிவனுடைய ஆலயங்களை முக்கியமான ஆலயங்களை பஞ்சபூத ஸ்தலங்கள் சொல்லுவோம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, வாயு என்று சொல்றாங்க. இதே முருகனுடைய ஆலயங்கள் என்னன்னு சொல்றோம்? படை வீடுகள் என்று சொல்றோம். படை வீடுகள்னு சொல்றோம். விநாயகருக்கும் 6 படை வீடு உண்டு, எம்பெருமான் முருகனுக்கும் 6 படை வீடு, அவர் தம்பி ஐயப்பனுக்கு 6 படை வீடு உண்டு. இத்தனை சரித்திரங்கள் உள்ளடக்கியது இவர்களுக்கான சிறப்பு. இப்ப முருகப்பெருமான் இருக்காரு இல்லையா, அவருடைய 6 படை வீடுகள் என்னன்னு தெரியுமா? வள்ளிநாயகம் தெரியுமே, சொல்ல நல்லா இருக்குமே. வள்ளிநாயகம் முதல் படை வீடாக திருப்பரங்குன்றம், 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர், 3ஆம் படை வீடு பழனி, 4ஆம் படை வீடு சுவாமி மலை, 5ஆம் படை வீடு திருத்தணிகை, 6ஆவது படை வீடு பழமுதிர் சோலை என்று சொல்வார். முறைப்படி வரிசைப்படுத்திங்க. பழனி, திருச்செந்தூர் அப்படி ஆரம்பிக்காம முறைப்படி. ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்பா சின்ன பிள்ளையில இருக்காருப்பா பழனியில கோமநாண்டியா, அப்ப அதுதான்ப்பா முதல்ல இருக்கும். ஆனா அதை விடுங்கப்பா, சுவாமி மலையில இன்னும் சின்ன பிள்ளையா உபதேசம் செய்து சிவகுருநாதரா இருக்காரு, அப்ப அதுதான்ப்பா இருக்கும் அப்படி நினைப்பாங்க. ஆனால் முதல் படைவீடாக வகுக்கப்படுவது திருப்பெருங்குன்றத்தை. ஏன் திருப்பெருங்குன்றம் முதல் படைவீடு அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கட்ட அப்படி முறைச்சிங்கன்னா இதெல்லாம் என் கேள்வியே கிடையாது. இது அஸ்திவாரம். நான் கட்டுறது 40 மாடி கட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீ இதுக்கு எந்த முறை முறைச்சீங்கன்னா நான் அடுத்த விஷயத்தை எப்படி கேட்கறது உண்டு? ஏன்னா எல்லாமே வரிசைப்படுத்தி சொல்லார்கள். நீங்க சொன்ன போல முதல் படை வீடாக பழனியை வச்சிருக்கலாம், சுவாமி மலையை வச்சிருக்கலாம். அதை காட்டிலும் சூரபத்மனை வீரத்தை நிலைநாட்ட திருச்செந்தூரில் போர் புரிந்தார், அதை கூட முதல் படை வீடா வச்சிருக்கலாம். அதையும் காட்டிலும் பாருங்க, அவைக்கு நல்ல கனி கொடுத்த நாவல் கனி, அந்த கனிக்காக பழமுதிர்ச்சோலையும் வந்து முதல் படை வீடா வச்சிருக்கலாம். அதை காட்டிலும் ஏன் திருப்பரங்குன்றத்தை முதல் படை வீடாக வைக்க வேண்டும்? காரணம் இல்லாமல் கேள்வி நியாயம் தானே. ஒரு கேள்வி கேட்கல, இதெல்லாம் இங்க கேட்கலாமா? இது கதைக்கு உட்பட்டு இருக்கு. ஏமா நாரதர் வழி சந்திப்புல இந்த கதையே முருகனுக்கான கதை. இந்த முருகனுக்கான கதையில முருகனை பத்தி பேசாம ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் மற்ற இதிகாசங்களையும் பேசுவதை காட்டிலும் இந்த நேரத்தில் கலியுகத்தில் இந்த கண்டபுராணத்தை கந்தனின் பெருமைகளை பேசிவிட்டால் துர் சக்தி எல்லாம் வெளியேறுமா? அது ஒரு தன்மை. கோவலன் போய் இங்க போய் இதை செஞ்சான்னு சொல்றதோ, இல்ல சேரன் செங்குட்டன் போய் அவரு அதை போய் அங்கே செஞ்சான்னு சொல்றதை காட்டிலும் எம்பெருமான் முருகனுடைய சிறப்புகளை பேசுறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணி கூட கேட்கிற அவங்களுக்கு புண்ணியம். முதல்ல திருப்பரங்குன்றம் யாரோட இடம் அப்படின்னா தன்னுடைய தகப்பனாரோட இடம். சிவபெருமான் அங்கே குடிகொண்டிருக்கிறார் சத்தியகிரீஸ்வரராக. இந்த தகப்பனார் இருக்கக்கூடிய இடத்துல எதுக்கு முருகனுக்கு முதல் படை வீடாக வச்சாங்கன்னா, அங்க மிகப்பெரிய ஒரு அரக்கி இருந்தா. இந்த அரக்கிக்கு என்ன தன்மைன்னா, 1000 பேர்கள் கொண்டு சூழ்ந்து ஒரு முறை சேர்ந்து விட்டால் அவர்களை எல்லாம் கொண்டு சாப்பிட்டால் தான் அவருடைய பசி அடங்கும். மன்னிக்க வேண்டும். அது அரக்கியா இல்ல அரக்கனா?
அரக்கிடா கற்கிமுகி பூதம் அப்படின்ற அந்த கற்கிமுகின்ற பூதம் அரக்கின்னு சொல்றேன். சரி, கதையை தொடர்ந்து இந்த பூதத்துக்கு என்ன தம்பி 1000 பேரை ஒன்று சேர்த்து சாப்பிடணும். மொத்தம் 999 பேரை பிடித்து எங்க அடைச்சிருச்சு அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல சிறையில் அடைச்சிருக்கு. அந்த குகையின் சிறையில 999 பேர் அடைச்சிருக்கு. ஒருவரை தேடி இருக்கு. எதனால இந்த 999 பேர் அடைச்சிருக்குன்னா சிவ பூஜையை நிந்தனை செய்பவர்களுக்கு, சிவ பூஜையை மறந்து அந்த நேரத்தை தவற விட்டவர்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பிடிச்சிட்டு போயிடும். பாருங்க, ஒரு நாள் அகத்தகர நக்கீர பெண்களை அந்த பூஜை செய்ய போறார் சிவரை நினைத்து. அந்த ஆற்றில் இருக்கக்கூடிய நீரில் ஒரு இலை வந்து விழுகுது. இலையாகப்பட்டது தண்ணிக்குள்ள மீனாகவும் தலையில் குருவியாகவும் இழுத்து கொண்டே இருக்கு. தான் நீராடி விட்டு சிவ பூஜை செய்யணும். அந்த நேரத்தை தவறிவிட்டு என்ன மீனும் குருவியும் மாறி மாறி கரைக்கும் தண்ணீருக்கு இழுக்கின்றது அப்படின்னு நேரத்தை தவற விட்டு கடந்து பார்த்துக்கிட்டு இருக்க. இதை பார்க்கணும் பூதம் பார்த்துச்சு. நீ சிவ பூஜை நீ நிந்தனை செய்த அப்படின்னு 1000வது பேராக நக்கீரப்பந்தலை அழைத்து கொடுத்து சென்றதைங்க குகையில போய் அடைச்சது. அப்பதான் 999 கேட்டாங்களாம். இதுவரைக்கும் இந்த பூதம் நல்லபடியா அங்க பாத்துக்கிடுச்சு. ஏன்னா 1000 பேர் சேர்ந்தாலே சாப்பிடும் மொத்தமா. இன்னைக்கு சண்டாளா நீ வந்து செய்ய மொத்தமா சாப்பிட போதும் அப்படின்னு எல்லாரும் கத்தினாங்களாம். அப்பொழுதுதான் எம்பெருமான் முருகனை பாட்டுடை தலைவனாக வைத்து நக்கீர பெருந்தகை எழுதுகிறார் திருமுருகாற்றுப்படை என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் நூலை. அப்படி எழுதும் பொழுதுதான் முதல்ல முதியோனே அப்படின்னு சொல்லி கிழவானே அப்படின்னு அழைக்கிறார். நான் என்றுமே இளமையானவன், என்னை போய் கிழவன் என்று அழைக்கிறார் சொல்லி முருகன் வரவில்லையாம். பிறகு இளையோனே என்று அழைத்தார நக்கீர பெருந்தகை. அப்படி அழைத்த உடனே முருகப்பெருமான் மயில் மீது வந்து அந்த பூதத்தை அழித்து மீண்டும் 999 பேரோடு சேர்த்து நக்கீர பெருந்தகையை மீட்டுக் கொண்டு வந்தாராம். அப்ப முன்னாடி சென்றார் அங்கே. அதை காட்டிலும் சிவபெருமான் கைலாயத்தில் சக்திக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை. இது மடியில் அமர்ந்த குழந்தை குமரன் கேட்டுக்கொண்டே இருந்தாலும் ஒரு யாருக்காவது உபதேசம் செய்யணும்னா யார் செய்யணும்? குருநாதர் சொல்லணும், சிஷியன் கேட்கணும். ஆனா தாய்க்கு சொன்ன உபதேசத்தை தான் கேட்டு விட்டதுனால் இதை எப்படி இந்த சாப விமோசனத்தை போக்கணும் என்பதற்காக மன்னிப்பு கேட்டு எங்க வந்தாராம்? திருப்பரங்குன்றத்துக்கு குழந்தையா இருக்கும் பொழுது மன்னிப்பு கேட்டு சிவபெருமானை பார்க்க வந்தாராம். அப்படி எல்லா ஸ்தலங்களுக்கு முன்னதாகவே சிறு வயதில் முருகன் திருப்பரங்குன்றம் வந்தனால்தான் அங்கே முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அதை காட்டிலும் பாருங்க, ஒரு ஆண்மகன் தனித்து நின்றால் அவனுக்கு பெருமை கிடையாது. திருமண கோலத்துடன் இருந்தால்தான் ஒரு குடியும் குடித்தலும் என்று சொல்வாரு. அப்பேற்பட்ட முருகனுக்கு அங்கே திருமணம் தெய்வ யானையோடு நடந்த இடம் திருப்பரங்குன்றம். அதனாலும் முதல் படை வீடாக வைத்தாரு. ஒரு கோட்டை போட்டுட்டு இந்த கோட்டை அழிக்காம இந்த கோட்டை சின்னதாக்கணும்னா என்ன வழி? அந்த கோடு பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு ஒண்ணு போட்டா அதோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த கோடு சிறுசாயிரும். என்னதான் முருகப்பெருமான் மன்னிப்பு கேட்க அங்க வந்தாலும் கூட அதே ஸ்தலத்துல தேவகுஞ்சரியோடு திருமணம் நடைபெற்றதால் அந்த சிறப்பை இந்த சிறப்பு முறியடித்ததால் இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா முருகப்பெருமான் திருமண கோலத்தோடு காட்சி தருகின்றார். அதை காட்டில் பாருங்க, சேவல், மயில், ஆடு, யானை என்று சொல்லக்கூடிய 4 வாகனமும் எங்கே இருந்தது ஒரு தலத்தில் அப்படின்னா திருப்பரங்குன்றம். முருகப்பெருமானுக்கு ஒவ்வொரு வாகனம் ஒவ்வொரு இடத்துல வந்து முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் என்பது இயற்கையிலே உண்டு இருக்கா? மயில் வாகனம் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நிறைய காரணம் உண்டு. எங்க இந்திரன் வந்ததும் ஒரு மயில், பராசக்தி வந்தது ஒரு மயிலாக, உலகத்தை பலம் பெறுவதற்காக தாங்கள் கொடுத்த கனியை வாங்குவதற்காக எடுத்து சென்றது ஒரு மயில். அது இந்திர மயிலாக மாறின. போருக்கு செல்லும் பொழுது அது ஒரு மயில் வந்ததுல. அதுபோல சூர பதுமனை வதம் செய்த பிறகு சூரன் மயிலாகவும் பதுமன் அங்கே சேவலாகவும் வந்தது ஒரு மயில். அப்ப நியாயமா மயிலாக சூரனுடைய ஆணவத்தை அழித்து மயிலை வாகனமாக மாற்றியதால் இன்னைக்கு எத்தனை ஆலயங்கள் முருகப்பெருமானுக்கு? 3 மயில் வந்த இடங்கள் ஒவ்வொரு வேறு மயில் தானே. ஆமா, மயில். ஆட்டுக்கடா ஏன் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. தாங்கள் கூறிய மந்திரம் தவறாக உச்சரிக்கப்பட்டதனால் அங்கே யாகத்தில் அடங்காத ஆட்டுக்கடா யாரை வைத்தவர் முருகன். அதை அடக்கி வீரவாக கொடுக்கிறாரு. அதன் மீது ஏறி அமர்ந்து காட்சி கொடுத்தார் முருகப்பெருமான். இன்னும் பாருங்க, வீரக்குடி என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து முருகன் ஆட்டுக்கடா வாகனம். இதே மாதிரி குதிரை வாகனமா இருக்கு. ஏன்னா ஒரு போருக்கு செல்கிற பொழுது அவரு எது மேல ஏறி சென்றார்னா குதிரை மேல ஏறி சென்றார். எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமாங்க? என்னமா? முதல் படை வீடுக்கு நான் என்ன நீ இடையில புகுற? இதெல்லாம் வந்து நிலவேணாமா? நீ 1.5 மணி நேரம் சொற்பொழி வாங்கினாங்க, நான் எதை இடையில புகுந்தனா? கேட்டுக்கிட்டீங்களா? கேளமா. அதே போல யானை ஒரு வாகனம். ஏன் தேவகுஞ்சரி என்று சொல்லக்கூடிய தெய்வ யானை ஆவல் கொண்டால் என் மீது அமர்ந்து தாங்கள் காட்சி தர வேண்டும். தேவகுஞ்சரின்ற தெய்வ யானை மீது ஏறி அமர்ந்து காட்சி கொடுத்தால் இன்னைக்கும் பிரான்மலன் ஒரு ஊர் இருக்கு, போயிருக்கியா? பாத்திருக்கியா? பிரான்மலைக்கு கோயிலுக்கு போனதுலையா? சரி, நான் சொல்றேன் கேட்டுக்க. அது வந்து பூலோக கைலாயம் இருக்கு. ஏன்னா 3 அடுக்குகள்ல ஒரு ஆலயம். அந்த 3 அடுக்கு ஆலயத்துல அடிவாரத்துல
முருகன் காட்சி தருகின்றார் யானை மீது. பாத்தீங்களா, முருகப்பெருமானுக்கு 4 வாகனம் உண்டு. மயில், ஆட்டுக்கடா, குதிரை, யானை என்று சொல்லக்கூடிய 4 வாகனங்கள் உள்ளது முருகப்பெருமான். 4 வாகனத்திலையும் காட்சி தருவது என்ன ஊர்னு சொன்னீங்க? அதுதான் திருப்பரங்குன்றம். இப்படி சொல்லும் பொழுது மனதுக்கு திருப்தியா இருக்கு இல்லையா வள்ளி நாயகம்? சரி, வேற என்ன கேக்குறீங்க? 4 வாகனம் நீங்க சொன்னீங்க. ஆமா. கொடியாக இருப்பது சேவல். இந்த சேவலோட இருந்த இடத்துல வந்தது. ஏற்கனவே போருக்கு புரியும் பொழுது சேவல் கொடியாத்தான் இருந்துச்சு. போருக்கு போகும் பொழுது அவன் சேவல் கொடியா மாறி அக்னிபகவான் அமர்ந்திருந்தா சேவலாக. பிறகு இங்க சூரனை வதம் செய்து மயில் சேவலாக வந்தது. 2 சேவல் வந்தது அல்லவா? எரும மாடு முருகனுக்கு வாகனம் எங்க இருந்துச்சு? நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படின்னு ஒரு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கேள்விமா தெரியலையே, நான் அப்ப இருந்து பொறுமையா நினைக்கிறேன். யானை, ஆடு, மயில், குதிரை இதெல்லாம் வாகனம் முருகனுக்கு நீங்க சொன்னீங்கல்ல? ஆமா. எருமையும் படிச்சதே பேசுறீங்க, படிக்காதான் பேசுறேன். பிரதிவாதி இளையோர் மூத்தோர் என்று இங்க பேச்சு கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுக்கு 1000 கேள்வி கேள்வி நீங்க தானே சொன்னீங்க. கேட்கறது தெரியுமா? கேட்பது நியாயமாக இருக்க வேண்டும். வாங்கி பேசு. சிவபெருமான் இருக்காருல்ல, அவருக்கு என்ன வாகனம்? சக்திக்கு சிம்ம வாகனம். இந்த சக்தியினாலதான் இவ்வளவு இம்சை, இவ்வளவு பிரச்சனை காரணம் அந்த அவ ஒருத்திய. அவளை போட்டு தள்ளுறோம் என்ன தெரியா வந்து என்று சிவன் எண்ணிதான் நெற்றிக்கனை தந்தா. அது வேற நெற்றிக்கன் கொடுத்ததே சக்தி தான். பாவம் போனா அந்த திமிரில்தான் இடுப்பதை வச்சு சவுடால நிப்பா எப்பவுமே. சரி, அதோட விட்டுருவோம், அப்ப நம்ம தேவையில்லை. இப்ப விநாயகர் பெருமான் இருக்காரு இல்லையா, அவருக்கு என்ன வாகனம்? மூஷிக வாகனம். மூஷிக வாகனம். ஐயப்பன் இருக்காரு இல்லையா, அவருக்கு என்ன வாகனம்? புலி வாகனம். தாகம் இருக்குல்ல, அது யாருக்கு வாகனம்? சனீஸ்வர பகவான். அதே போல யமதர்மன் இருக்கிறாரல்ல, எருமை மாடு சொல்லு, அவருக்கு வாகனம். எருமை மாடு யமதர்மனுக்கு தான் வாகனம். ஏன்னா அவர் கால் வந்து தன்னுடைய தாயை எட்டி உதைக்க போனதா, ஒரு தாயை எட்டி உதைத்ததால் உன்னுடைய கால் புழுக்காரா போகட்டும். என்று ஒரு பெண்ணோட கால் முன்னீது வருகிறது, சாப விமோசனம் பெறும். சாப விமோசனமா? சரி, அந்த சாப விமோசனம் எங்கு பெற்றார் அவர்? திருப்பைஞ்சிலில அது விமோசனம் கிடைத்தது. திருக்கடையூர்ல அந்த சம்பவம் திருக்கடையூர்ல. ஆமா, சிவன் நினைச்சாரு ஒரு பெண்ணால் கிடைக்கப்பட்ட சாபம் ஒரு பெண்ணால் நீங்கும்னா, ஒருவேளை சக்தி இருக்காது அவ வந்து மிதிச்சிருந்தா பரவாயில்ல, ஒரு பெண்ணால் கிடைக்கப்பட்ட சாபம் ஒரு பெண்ணால போச்சு சொல்லலாம். மிதிச்சு சிவன் தானே. படைக்கும் கடவுள் யாரு? எப்படியா படைக்கும் கடவுள்? என்ன பிரம்மா. காக்கும் கடவுள் என் பாட்டு மகாவிஷ்ணு. அழிக்கும் கடவுள் சிவபெருமான். இப்ப படைக்கும் கடவுள் உங்க அம்மா பிரம்மா, உங்க அப்பா பிரம்மா உங்க அம்மாவுக்கு எந்த இடத்துல கொடுத்தாரு? எப்படிங்க உங்க அம்மாவுக்கு எந்த இடம் கொடுத்திருக்காரு? யாரு? பிரம்மாவா? எங்க கொடுத்தாரு? நீங்க நாவில கொடுத்திருக்காரு. ஆமா, அனைவரும் நாவில வந்து அமைக்கணும். இப்ப மகாவிஷ்ணு மகாலட்சுமி மார்பு இடம் கொடுத்திருக்காரு. சிவன் சக்திக்கு என்ன பாகத்து இடம் கொடுத்திருக்காரு? ஒரு பாகம் முழுக்க தானே கொடுத்தாரு. ஆமா. சிவபெருமான் அந்த யமதர்மனை எந்த காலால எட்டி உதைச்சாரு? இடது காலால வச்சாரு. இடது கால்ல யார் இருக்கா? இடது பக்கம் யாருக்கு நினைக்கிறியா? இடது பக்கம் சக்தி இருக்கா? சக்தி தானே எட்டி உதைச்சாரு. ஒரு கேள்வி கேட்டா வா வாயில பதில் சொல்லு. நீங்க எங்க வாயை புடிங்கதான் நீங்க பதில் சொல்வீங்க. நீங்க சொல்ல தெரியாது. ஆமா, என் வாயை புடிங்க. அங்கே இடப்பாக உடத்தனால சக்தியாகப்பட்டவள் எட்டி உதைத்தனால் புழுக்கால மாறி காலனே காலால் எட்டி உதைத்தான் சிவபெருமான் என்று சொன்னாரு. கேட்ட கேள்விக்கு என்ன சொன்னாங்க சுவாமி? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. சுவாமி, இது மாதிரி இடப்பாக சக்தி இருக்காங்க, இது சக்தி இடப்பாகத்துல அவர் மிதிச்சார், அதனால சக்தி மிதிச்சா அர்த்தம் ஜாமீனா முடிஞ்சு போச்சு. இவர் எங்கே கொடுத்திருக்கிறார்? இவர் எந்த காலில் மிதித்தார்? பெரிய புலவர் நம்மா. சரி, இவங்க மட்டும் புலவர். சரி, இப்ப அது மாதிரி எங்க காது வரைக்கும் பேசல இனிச்சது நான் பேசுறேன். போய் சொல்றியம்மா. வள்ளின்ற கதாபாத்திரத்துல ஒரு வார்த்தை தரக்குறவா பேசுறது ஒரே ஆள் யாருன்னா நான் மட்டும் தாமா. சொல்லிட்டாங்கல்ல, தெரிஞ்சதே நீங்க பேசலாமா? சரி, இப்ப எருமை மாடு ஒருவனுக்கு வாகனம் என்று தாங்கள் கூறுகின்றீர்கள். அப்படித்தான் வள்ளி நாயகம். எங்கே? அதுதான் முதல் சிறப்பு. எங்கே? இந்த கிளவி இருக்கல்ல, இந்த கிளவிக்கு வர வர திமிரு அதிகமாகி போச்சு. இந்த கிளவி கதையை கூறுவது தங்களிடம் தானே வள்ளி நாயகம். நீங்களே இதை இடையில ஒரு அரக்கே திமிரு கதை தானே நீங்க. நானும் கதையை சொல்லலாம், தவறு இல்லையா? இந்த கிழவின்ற அவ்வைக்கு ஆணவம் அதிகமாகிவிட்டது. தன்னுடைய தமிழ் மீது அளப்பரிய பற்று, அளப்பரிய சிறப்பு இருக்கிற பொழுது நாம் யாரை மதிக்க வேண்டும்னு ஒரு ஆணவம் அவ்வைன்ற அந்த கிழவிக்கு. முருகன் பார்த்தாரு, ஏண்டி உனக்கு இவ்வளவு திறமை நினைச்சாரா? இதெல்லாம் பேச்சுக்கு அதிகமா இல்ல வள்ளி நாயகம் பேசுவதில்லை. இப்ப நீங்க மரியாதை கொடுக்க வேண்டுமா? அந்த அது நீ மரியாதை கொள்ள எடுத்துக்காது. பழனிக்கு போற எப்படி வேண்டுவாரி? இது அன்பின் வெளிப்பாடு. உனக்கு ஞானத்தை கொடுத்ததுன்னா நீ இவ்வளவு திமிரு கொண்டு இருக்கேடி. இன்னைக்கு இல்ல என்னைக்காச்சும் உன்னை திமிர சக்கைய நான் உரிக்கல, என் பேரை மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி முருகப்பெருமான் ஒரு எண்ணம் கொண்டதா கதையில் என்ன கொண்டு என்ன வர்றாரு? அவை போயிட்டு வர்றா. எங்க நீங்க சொன்னீங்க 6வது படிவிடாக பழமதி சொல்லி அங்கே வருகின்ற பொழுது அங்கே முருகன் வர்றார்.
இது கதை எல்லாரும் தெரியும். முருகன் வாடகைக்கு சொல்ற வர்றாரு, அவையோட வர்றா, களைப்பா வர்றா, என்ன பாட்டி ரொம்ப களைப்பா இருக்கீங்களே, உணவு இருந்துக்கிறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, சரிப்பா பழம் சாப்பிடு, பழத்தை உளுப்பி விடவா, சரிப்பா உளுப்பி விடு, உனக்கு என்ன பழம் வேணும், சுட்ட பழம் வேண்டுமா? பெரிய கதமா ஏற்கனவே பெட்டிக்காரு 1 மணி நேரம் 2 பேர் இருக்காரு. இதெல்லாம் சொன்னா இன்னும் 1.5 மணி நேரம். முருகன் 5 மணிக்கு வர்றது, குறைஞ்சபட்சம் ஒரு 4 வர்றது இல்லையா? நமக்கு ஒரு மனசாட்சி வேணாமா? 3 ஆரம்பிச்சு முருகனுக்கு இப்ப 4 போச்சா? அதுக்கு என்ன செய்யறேன், நான் 1 மணிக்கு வரணும், இன்னும் 2 ஆள் கிட்ட இல்ல, ஏன் விட்டா அப்ப கதைக்கு வா, என் கதைக்கு நீ கிடைக்கிறீங்க வா. முருகப்பன் வர்றாரு, கேட்க என்ன பணம் வேணும், சுட்ட பணம் வேணுமா? அப்ப அப்ப கேக்குறா, இவன் என்ன எவ்வளவு திமிரி பண்ணிக்கிறதா, நம்மகிட்ட போய் சுட்ட வேண்டாம், எவன்டா மரத்து மேல எவன் அடுப்பு பத்த வச்சு தாச்சி வச்சு எண்ணெயை ஊத்தி சுட்டு கொடுக்குறான், அவன் என்ன நீ தானே விரிச்சு சொல்ல சொல்றேன் கேட்டுக்க அப்படின்னு திமிரு கொண்டு எங்க நீ சுட்ட வளமா போடு அப்படின்னு சொன்ன உடனே முருகன் கனியை ஒழிப்பு வர்றாரு. மண்ணில விழுந்தது, மண்ணில விழுந்தா நாவற்கனியில என்ன ஓட்டும், அந்த மண்ணை எப்படி உதிர்க்க முடியும், எப்படி ஊதினால் மைக்கு சுடுதோ என்று அங்கே நாவற்கனிய அப்பை ஊதுனால இல்லையா? இப்ப ஒரு பொருள் சூடா இருந்தா ஊதி நம்ம அந்த சூட ஆத்துவோம். இப்ப இந்த கனியை ஊதுனா இல்லையா? அப்ப முருகன் கேட்கிறாரு, என்ன பாட்டி பழம் ரொம்ப சுடுதோ? இப்பதான் இவனுக்கு ஆணவம் அழிந்தது. இவனை அவமானப்படுத்துறதுக்கு நம்ம சுட்டப்பழம் போட சொன்னா, இவன் நம்ம செஞ்ச செயலை வச்சு நம்மளை அவமானப்படுத்திட்டானே என்று அவமானம் கொண்ட அவ்வை அங்கே ஒரு கவி பாடினாள். எதுக்கு நெஞ்சடைக்க நான் கத்திக்கிட்டு இருக்கேன்? என்ன கவி பாடினா நீ சொல்லு, நீ மட்டும் என் வாயை புடுங்கினே சொல்லு, என்ன கவி பாடுனா சொல்லனா? கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாளி இரு கடலை தண்டுக்கு நானும். அடுத்து சொல்ல 2 பேரும் ஏன் மத்தத சொல்ல தெரியாதா? சரி பரவாயில்ல. கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாளி இரு கடலை தண்டுக்கு நானும், பெருங்காலி காரணமை மேய்க்கின்ற காலைக்கு நான் தோற்று ஈரறிவு துஞ்சாதீர்கள். இந்த வார்த்தை நீங்க தான் சொல்லணும், எனக்கு கதை கேட்டது நான் தானே. அப்ப அப்படின்னு ஒரு அவமானப்பட்டு கவி பாடிட்டான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க காரணமே மேய்க்கின்ற முதல்ல நீ 2 வரி சொன்னீல, அதுக்கு என்ன அர்த்தம்? கவி சொன்னா நானாத கோடாளி அப்படின்னா எப்பேற்பட்ட புலவர்களும் பார்த்து அவர்களுக்கெல்லாம் மடங்காத தமிழாகப்பட்ட பேசிய அவ்வை நான். கடலை என்றால் வாழை கண்டு இந்த கோடாலி வந்து கருங்காலி கட்டி சீக்கிரம் வெட்டி போடுவோம். வைரம், அந்த கருங்காலி கட்டுற வைரம் பாஞ்ச கட்டை அதையெல்லாம் வெட்டி டெல்லியா அந்த கோடாலி எப்பேற்பட்ட புலவர்களும் தோற்கடித்த நான் சாதாரண சின்ன பையன். கடலின வாழை உன்னை விட 2 மாசம் நான் மூத்தவன், மரியாதை பேசுறோம், கடுப்பாயிரம் வந்துக்கு. இப்ப வாழை ஒத்துக்கிட்டீங்க. அப்ப என்ன சொல்றா, இந்த வாழைத்தண்டை வெட்டி இந்த சின்ன பையனை தோத்து போயிட்டேன், அது போய் நானே இந்த வாழைத்தண்டை வெட்டி இந்த கோடாலி நான் அடிச்சே அப்படின்னு சொன்னா நான் பேசி 2 கவிக்கு ஐயா நாங்கள் சேர்த்து இந்த புகையை குடிக்கிறோம் ஐயா. பெருங்கானில் அந்த வார்த்தையை கவனிக்கணும். இந்த கானகம் பெரிய எந்த கானகம்? பெரிய கானகம் என்றால் அந்த பழமொழி சோலை, அந்த அலர்மலை பகுதி. ஆமா, அலர்மலை பகுதி இல்லையா? அப்ப இந்த பெருங்கானில் அடுத்த வார்த்தையில மகனம் ஆமாமா பெரிய நான் நல்லா வந்து வாயில குத்திருச்சு, விட்டில பூச்சிக்காம இந்த கத்துற கைக்குள்ள போயிடுச்சு. காரணமை மேய்க்கின்ற இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். இப்ப காரணமைன்ற வார்த்தையை எப்படி நீ பிரிப்ப? ஒரு வார்த்தையை நீ தமிழச்சு தானே, அதுவும் தமிழை முறையாக பேசக்கூடிய ஒரு வள்ளி யாரா நீங்க அழுத்தம் திருத்தமாக. நாங்கெல்லாம் கூட சிவன் சொல்லிடுவோம், நீங்க சிவனாகப்பட்டவர் சொல்லுவீங்க, நாங்க சாபம், நீங்க சாபம் கொடு. சரி சொல்லுங்க, அந்த வார்த்தை எப்படி நீ பிரிப்ப? கார் கூட்டல் எருமை, கார் கூட்டல் எருமை, அதான காரணம் ஓட்ட காரா? கார் என்ற வார்த்தைக்கு மேகம் சூழ்ந்தது அப்படின்னு கருமை நிறம். இப்ப கார் மேகம்ன்றோம், ஏன் கார் மேகம்? கார் மேகம் சூழ்ந்து கவி பொழிந்ததால அவன் பேரு அங்கே கார மேகம் என்று பெயர். கருமை நிறம் கொண்ட மேகத்தை கார் மேகம் வரும். அப்ப இங்க கார் கூட்டல் எருமைனா எருமை என்ன நிறம் கொண்ட எருமை? கருமை நிறம் கொண்ட எருமை மேய்க்கின்ற இந்த சின்ன பையனை தோத்து போயிட்டனே. வெள்ளையா வரும் கருப்பாத்தாங்க இருக்கு பாரு. அப்படி எருமை மட்டுமா பாருனா, கார் எருமை என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகின்றார். கருப்பு நிறம் கொண்ட இந்த எருமை மாடி மேய்க்கின்ற இந்த சின்ன பையனை தோத்து போயிட்டனே, எனக்கு அவமானமா போச்சு அப்படின்னு அவ பாடுறா. அப்ப இங்க வார்த்தை, இந்த வார்த்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? முறைய மாடு மேய்ச்சாரா உண்மை. என்ன மாடு மேய்ச்சாரா? எருமை மாடு மேய்த்து கொண்டு ஒரு குட்டி எருமை மாடு மேல ஒய்யாரம் வர்றாரா முருகன், இதைத்தான் வர்ணிக்கிறான். அப்ப இன்னைக்கே நீ பழம் சொல்ல போனேன்னா அங்கே முருகன் எருமை மேல காட்சி தர மாட்டார். ஏன்னா அந்த அங்கே நடந்த அந்த விஷயம் பெருமாளுக்கான ஸ்தலம், அந்த ஸ்தலத்துல காட்சி மட்டும் கொடுத்தார். இன்னொரு பெண்ண திருமணி, அதுக்காக அந்த ஆலயத்துல முருகன் எருமை காட்சி தரலாம். அந்த ஆடி மாசத்துலதான் அந்த நாவல் கனிகள் அதிகமாக பழிக்கும். ஆனா அங்க இருக்கக்கூடிய நாவல் கனி மட்டும் ஐப்பசி மாதத்துலதான் அதிகமா பழிக்குமா. அது முருகன் கொடுத்ததுனால அங்க சிறப்பு இன்னும் உண்டு. அந்த மாதிரி சொன்ன புராண கருத்தின்படி பழமுதிர் சோழன் தான் முருக பெருமாளுக்கு எருமை மாடு வாகனம் ஸ்தலத்துல சான்று
கோவை பாடிய பாடல் சான்று இருக்குல்லவா, அதனால ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா எதிரி உண்மை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும் கவி என்று முடியாது, கதையை திரிச்சு சொல்லிடலாம். ஆனா பாடிய கவியை திரிக்க முடியாது இல்லையா? கவிக்கான அர்த்தத்தின்படி முருகப்பெருமானுக்கு எருமை மாடு வாகனமாக இருந்தது பழமுதிர்ச்சோலையில. இப்ப 6 படை வீடுகளும் வரிசைப்படுத்தி சொல்லுங்க சொன்னீங்க. ஆமா சொன்னீங்க. அப்புறம் நான் சொன்னேன்ல. ஆமா முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமி. இப்ப இத சொன்னதுக்கு உனக்கு என்ன ஊர பாராட்டு விழா எடுக்கணுமா? இதெல்லாம் இயற்பெயர்னு ஒண்ணு இருக்கு. என்னது இது? நான் சொன்னது இப்ப எல்லாரும் மறுபடி சொல்லக்கூடிய பெயர். இதற்கெல்லாம் 6 படை வீட்டுக்கு இயற்பெயர்னு ஒண்ணு இருக்கு. பேர் அதானே விடு. இதுனா இயற்பெயர் இருக்கு. அப்புறம் 300 வருஷம் ஒரு பேர் வச்சாங்க, 600 வருஷம் ஒரு பேர். இது தேவை அவங்களுக்கு? ஒரு நூல் படிக்கணும்னா 300 படித்துதான் முடிவுரைக்கு போகணும். எல்லாத்தையும் இயற்பெயரோட தான் நீங்க சொல்வீங்களா? ஏன் உங்களுக்கு தெரியாதோ? என்ன உனக்கு வேணுப்பா? தெரியுமா தெரியாது? ரொம்ப அமைதியா நாள் மாதிரி இருந்த, ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உன் கிருத்துருவம் அதிகமாயிட்டு போகுது வெளிநாயகம். அதுக்காக எல்லா நேரம் பணிகிறவனும் தப்புங்க, குனிகிறவனும் தப்புங்க. நியாயமா சொன்னா நானும் ஒத்துக்கிட்டேன். 6 படை அப்புறம் நானும் நியாயமா தான் கேட்கிறேன். 6 படை வீடுகளை கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். அதுக்கு இயற்பெயர் என்ன சொல்லுங்க? இயற்பெயர் என்னமா? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமி மலை, திருத்தணி. சொன்ன பேரு அதான பேரு. அதுக்கு முன்னாடி தொண்டு தொட்டு வழங்கக்கூடிய பேர் என்ன? அதுக்கு முன்னாடின்னு ஒரு பேர் நீங்க கேட்டீங்கன்னா அப்ப எப்படி சொல்லலாம் என்றால், துவரங்குறிச்சி என்றோ, மணியங்குறிச்சி என்றோ, புத்தானத்தம் என்றோ, பிள்ளையார் கோவில் பட்டி என்றோ, காவல்காரர் பட்டி என்றோ, பன்னாங்கம்னு சொல்லலாம். 6 பேர் வந்துச்சா? மனப்பாறையும் சேர்த்துட்டு வந்தானே. அப்புறம் இது 7 8 போயிருமா? உனதே 6 பேர் தானே. திருப்பரங்குன்றத்திற்கு முன்னால் அமைந்த பெயர் என்ன? திருச்செந்தூருக்கு முன்னால் அமைந்த பெயர் என்ன? பழனி மலைக்கு முன்னால் இயற்பெயர் வேணும் உனக்கு. 6 படை வீட்டுக்கு இயற்பெயர் அதானே சொல்லுங்க. நெத்தி என்ன போட்டுருக்க? பட்டை. யாருக்காக? முருகனுக்காக. முருகன் எதுக்காக போட்டாரு? சிவனுக்காக. சிவனா? சிவனா? சிவனுக்காக. சிவனுக்காக. மகிழ்ச்சி. எத்தனை பேர் போட்டாங்க? 3 பட்டை தான். இல்ல எத்தனை பேர் போட்டாங்கனே? எத்தனை பேர்? இவன் சிவனை வணங்கி பெருமை சேர்த்து எத்தனை பேர்னு ஒரு கணக்கு இருக்குல. 63 நாயன்மார்கள் போட்டாங்க. சரித்திரம் சொல்லு. ஏன்னா மத்தபடி எல்லாரும் சிவனை பண்ணணும். ஆகிய திருவிளையாடல் 64 பேர் நாயன்மார்கள் போட்டாங்க. 64 திருவிளையாடல் செய்தது திருவிளையாடல் போடணும். அதை எழுதியவர் பரஞ்சோதி. பெரிய புராணம் இது. அது பரஞ்சோதி எழுதியது திருவிளையாடல் புராணம். இப்பதான் நீ மாட்டிக்கிற. என்னை மட்டும் வக்கனையா கேட்க தெரியுதுல. இயற்பெயர் என்ன? இயற்பெயர் என்னன்னு இப்ப நீ நாயன்மார்ல சொன்னீல, அதை எழுதுறவர் யாரு சொன்ன? அப்ப இது திமிரு தானே, மண்டகன் தானே உனக்கு. எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் நீ இயற்பெயர் கேட்ப. இப்ப சேக்கலான்றீங்க, அது பேரா? என்ன பேரு? அவர் பேரு தப்பு. அது அப்பா பேர் என்ன தெரியுமா? சிவசங்கர சேக்கிலார். சிவசங்கர சிவசங்கர சேக்கிலார். அவர் பேர் என்ன? சேக்கிலார் தான். அவர் அந்த சேக்கிலார் சொன்ன பாத்தியா, அவருக்கு ஒரு தம்பி இருந்தார். அவர் பேரு பாலவராய சேக்கிலார். பேர் என்ன? பாலவராய சேக்கிலார். பாலவராய சேக்கிலார். பாலவராய சேக்கிலார். அப்ப அப்பா பேருக்கு பின்னாடி சேக்கிலார் வருது. அதே மாதிரி அவர் தம்பி பேருக்கு பின்னாடி சேக்கிலார் வருது. அப்ப இவர் பேரு நீ சேக்கிலார் சொல்றீங்கன்னா அது பட்ட பேர். பட்ட பேர் தானே? பட்ட பேரா? ஆளுண்டுக்கார மாமா, நான் இந்த பிள்ளைகிட்ட பட்ட பேரு காக்கில தட்ட பேர்லாம் கேட்டனா இல்ல, பேரை கேட்ட நீ பேரை சொல்லு. ஏன் நான் பேர் கேட்டனா அது அப்ப அப்ப அத மட்டும் உனக்கு நிக்குதுல. ஏன் பேர் கேக்குறல? அப்ப இது அவரோட பேர் கிடையாது. இவரோட இயற்பெயர் என்ன நீ சொல்லு. என்னென்ன பேருன்னு நான் சொல்றேன். நியாயமா இருக்கும்ல? ஓ யோசிக்கிறீங்களா? நாங்களும் யோசிக்கிறோம். உனக்கு காலையில சம்பளம் தரலாமா வேணாமான்னு முதல்ல நான் தானே கேள்வி கேட்டேன். அது எங்க அண்ணன் தம்பிதான், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அது நம்ம பிள்ளையார் கோயில் பட்டிக்கா இலவசமா கூட ஊரெல்லாம் காக்கா பிடிக்காது. நீ எப்படி 7000 வாங்காம நீ போக போறது இல்ல, நல்லா தெரியும். நீ சும்மா சொல்லு. இந்த ஊருக்கு வந்தா நான் அப்படியே வாங்க மாட்டேன். ஆட்டோ வேற அன்னைக்கு ஆருக்கு வந்து சாலை வெங்கட சண்டை போட்டு போயிடுச்சுங்க. 500 ரூபாய் ஆட்டோ கேட்டு கேட்டீங்க. சொல்லு. கேட்க மாட்டோமா? சேக்கிலாரோட இயற்பெயர் என்ன? நீ முதல்ல 4 வாகனங்கள் இருப்பது எங்கன்னு நீ சொன்ன? திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் இப்ப நம்ம சொல்லப்பட்ட வழக்கத்தில் உள்ள பேர். ஆனால் நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே சிவனும் சக்தியும் அங்கே ஏற்கனவே குடிகொண்டிருந்தார்கள். ஏன்னா பிரம்ம மந்திரத்தை பொருள் அங்கேதான் அவர் வந்து மறைந்து கேட்டார். அப்ப அவர்கள் குடிகொண்ட பொழுது இன்னைக்கு அங்க போனீங்கன்னா மலை உச்சியிலே அவர் பேர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சியில அங்க இருக்காரு. அப்ப அங்க இருக்கும் பொழுது இப்ப சொல்றோம் இல்லையா, தென்னாடுடைய சிவனையை போற்றி. அப்ப தென்னாட்டிலே வந்து அவர் விஸ்வநாதர் இருந்ததால இதுதான் இது வந்து பரம் என்றால் சிவனத்தை பரம்பொருள்றோம். பரம்னா சிவன், குன்றாக அவர் அமர்றார். அப்ப திருப்பரம் திருண்டா உயர்வு அது முறிய வந்ததுக்கு அப்புறம். ஆனா தென்னாடுடைய சிவனை போட்டோம் இல்லையா, தென்னாட்டிலே சிவன் பரம் என்று குன்றாக அமர்ந்ததால தென்பரம் குன்றம் என்பதுதான் சிவபெருமான் அங்கே குடிகொண்ட பொழுது அந்த ஸ்தலத்திற்கான பெயர்.
அப்ப திருப்பரங்குன்றத்தோட பேரு தென்பரங்குன்றம். அடுத்து என்ன பேர் சொன்ன? திருச்செந்தூர்னு சொன்ன. திருச்செந்தூர் என்பது பிற்காலத்தில் மறி வைக்கப்பட்ட ஒரு பெயர். ஆனா அதுக்கு கந்தபுராணம் இயற்பெயர் என்ன பேர் சொல்லுதுன்னா திருச்சீரலை வாய் என்பது திருச்செந்தூரோட உண்மையான பேர். மூணாவது சொன்னது பழனி. ஞான பழமே உனக்கு ஏப்பா மோன பழம், நீயே ஒரு பழம் தானப்பா, பழனி 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 என்று சொன்னதால அது பழனி. ஆனா அதோட உண்மையான பேர் என்னன்னா திருஆவினன்குடி என்பது பழனியுடைய உண்மையான பேர். இப்ப 3 சொல்லிட்டேன்னா இப்ப நீ சேக்கிழார் ஏன் பேர் சொல்லு, மிச்சம் நான் சொல்றேன். போட்டினா சரியா இருக்கும். உனக்கு நான் வேலை பழம் பார்த்து 6 பேரும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். இதுல காதுல பூ சுத்தி யாராச்சும் வருவாங்க, அவங்கள்ட்ட போய் நீ சொல்லிக்க. பேராதே பேராதே பேருதான். யாருடைய பெயர்னா மண்டே ரெண்டா புலந்துட்டு விட்டுருவேன். ராஜராஜ சோழனுடைய பெயர் இயற்பெயர் என்னன்னா அது அருள்மொழிவர்மன். அருள்மொழி தேவன் அப்படி சொல்லுங்க. இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தேன் எல்லாரும் ஆமா போடுற மாதிரி. ஆமா ஆமாலாம் போட முடியாது. தப்புன்னா தப்பு தப்புதான். அருள்மொழி தேவன் சேக்கிழாரோட இயற்பெயர். அவர்தான் சுந்தரமூர்த்தி அடி எடுத்து கொடுத்த சிவபெருமான் கனவில் வந்து அங்கே பெரிய புராணத்துக்கு இயற்பெயர் திருத்தொண்டர் தொகைன்னு பேர். கேட்டா அதுக்கு மட்டும் ஆத்து 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 முடியாது. நீ கேட்ட நான் பேரு அதை நான் சொல்றேன். 61 நாயன்மார்கள் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள்? 60 பேர் ஆண்கள் 3 பெண்கள். யார் அந்த 3 பேரு? மங்கையர்கரசியார், இசைஞானியார், அங்கே புனிதவதி என்று சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையார். இதுல நான் ஒரு சின்ன பாராட்டு உனக்கு கொடுப்பேன். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இசைஞானியார் சொல்லிடுவாங்க, காரைக்கால் அம்மையார் சொல்லிடுவாங்க. ஆனா 3வது யாருன்னா திலகவதியார்ன்ற வார்த்தை பேருதான். அப்படி சொல்ற அறிவு ஜீவிலாம் இந்த உலகத்துல இருக்கு. திருநாவுக்கரசரோட அவர் அக்கா. அந்த அம்மா சிறந்த பக்தி மண்டை மாற்றுக்கிறதுல சமணத்துல இருந்து சைவத்துக்கு அழைத்து அந்த அம்மா 60 நாயன்மார்கள் இருக்காங்களா? மங்கையர்கரசியார் மதுரை 80லே பாண்டிய நாட்டிலே சைவம் தழைத்தவங்க வாழ்ந்த அந்த பெண்மணியான அவதான் முதல்ல சோழ நாட்டிலே அழைத்து வர செய்தார். சோழ நாட்டிலே படையாறு என்ற ஊரிலே பிறந்து இங்கே வாக்கப்பட்டு வந்த அம்மா மண்ணை மதமாறிட்ட புரிச மதம் பாண்டியன் என்று சொல்லக்கூடிய மன்னனுக்கு வாக்கப்பட்டு வந்தவதான் நின்றசி நடுமாறன் என்ற விபூதியை பூசி திருஞான சம்பந்தன் பெருமை கொடுத்தார். சைவம் புரிச மதமாறிட்டா, மந்திரி மதமாறிட்டார், நாட்டு மக்கள் மதமாறிட்டாங்க. இந்த அம்மாவும் மதம் மாறினா மதுரையில் இன்னைக்கு சைவமும் கிடையாது, மீனாட்சி அம்மன் கோயிலும் கிடையாது. அந்த அம்மா ஒரு தனி மனித பெண்மணியாக இருந்து திருஞான சம்பந்தரை வளவழைத்து குலச்சிறை என்று சொல்லக்கூடிய நாயனார் அழைத்து வந்தார்கள். அவர்தான் சமணம் தூது அனுப்பி ஞான சம்பந்தரை வர வச்சாங்க. அனல்வாதமா புனல்வாதமா ஏற்பட்ட பிறகு சைவம் தழைத்தது. அந்த பத்தி அப்படி விட்டுருவோம். இப்ப இது 60 நாயன்மார்கள். ஆனா அந்த 60 நாயன்மார்கள்ல ஒரு 4 பேர் மட்டும் தனியா சொல்லுவோம் இல்லையா? யார? அப்பர் சுந்தரர் யாரைனா மொத்தமா பேர் என்ன அதுக்கு சொல்ல அப்புறம் பிரிச்சு சொல்லலாம். 4 பேரை என்னன்னு சொல்லுவோம்? சமயக்குறவர்கள் அப்படின்னு சொல்றோம். 4 பேர். இப்ப பேர் என்ன சொல்லு? அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் அப்படின்னு 4 பேர் சொல்லியிருக்கேன். ஆனா 2 பேர் தான் சொல்லியிருக்கேன். 2 பேரா? ஆமா 4 பேர் கட்டல. நீ 4 பேர் சொல்லணும்ல. அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் 2 பேர் சொல்லிருக்கியா? 4 பேர் சொன்ன காரியத்துல கேட்கல. உங்களுக்கு ஒரு பொய்க்கு ஒரு அளவு வேற. என்ன கேக்குறியா? எனக்கு காது கேட்கலன்றியா? ஒரு குண்டூசி விழுந்தா கூட என் காதுல விழுக, நீ என்ன பார்த்து காது கேட்கலன்னு சொல்ற? 4 பேர்ல காட்டி சொல்ல கண்ணு மாதிரில வேற எண்ணிக்கை கூட. மறுபடியும் சொல்லி சொல்லுங்க. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், சுந்தரமூர்த்தி நாயனார். இப்ப 2 பேர் சொல்லிருக்கியா? மிச்சம் 2 பேருக்கு எப்ப சொல்லுவ? திமிரானே ஒரு 4 பேர் கேட்டா சாமி இதுனா அப்படி சொல்லணும். இப்ப நீ 2 பேர் தான் சொல்லியிருக்க. 4 பேரையும் நீ சொல்லுவே எதிர்பார்த்து மிச்சம். ஏன்னா மறுபடியும் நீ திருப்பி அங்கே போவ. ஏன் நான் 6 பேர் கேட்டல, நீ 3 தானே சொன்ன. இப்ப நான் சொல்றேன் மிச்சம் 3. அது 3 சொன்னதுக்கு பிறகு 4 பேரை இந்த வாயில நீ சொல்லல. அப்புறம் பாத்துக்கிறேன். பழனிக்கு பேர் திருஆவினன்குடி. இயற்பெயர் கேட்டனா அதுக்கு எம்புட்டு எழுதிடுவாங்க அடிவேறு. இல்ல என் கேள்வி தப்புன்னா சொல்லி பாரு. சாமி கேட்ட கேள்வி தப்பு இப்படி இல்ல சொல்ல முடியுமா? உன்னால கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகாது, சவாலாகும்ல. சவால் விட்டுருங்க. இப்ப நான் பதில் சொன்ன கேட்டுக்க. 4வது படிக்கிறாங்க. நீங்க சொன்னது சுவாமி மலைய. ஏன் சுவாமி மலை? அந்த கதை அது ரொம்ப பெரிய கதை. சுருக்கமா சொல்றேன். பிரம்மனை கொடி சிற வச்சிருக்காரு முருக பிரமான். சிவன் கேட்கிறாரு, ஏப்பா நீ படைப்புகளை சிற வச்சேன்னு? மம்பட்டி எடுத்து மாங்க மாங்க வர போட்டியா வாங்க. அப்பா கேட்கிற சிவபெருமான் எதை தண்ணியோட குடிக்க விட மாட்டேங்குது. ஒரு சொட்டு தண்ணி தொண்டையில இறங்குச்சுன்னா என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் வந்த மாதிரி. ஒருபோதும் வள்ளியை தற்கறப்ப தண்ணி குடிக்க விடுறதே இல்லை.
5000 ரூபாய் சம்பளம் பாவமெல்லாம் உங்களை போய் சேர. அதெல்லாம் பஞ்சாயத்தே கிடையாது. 5000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது கிடைக்காத மகிழ்ச்சி இதிலே கிடைக்கிறது எனக்கு. அது ஒரு பக்கம் அப்படி இருக்கணும். அப்ப சிவன் கேட்கிறாரு, ஏப்பா நல்லா வருவீங்க, ஏப்பா சிவன் கேட்டாப்லதான் இருக்கீங்க. பிரணவ மந்திரத்திற்கான பொருளை ஒன்று கேட்டேன். பிரம்மன் சொல்லல, சிரவச்சனேன். சரி உனக்கு தெரியுமா? தெரியும், சொல்லு. சரி நான் சொல்றேன். சொல்பவன் குரு, கேட்பவன் சீரன். என் முன்னாடி கை கட்டி வாய்ப்பு தந்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த மந்திரத்தை கூறுகின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே தன் மகன் என்று பாராமல் சிவபெருமான் கைகட்டி வாய்வத்தி நின்றார். அப்படி தகப்பனுக்கே சுவாமியாக சுவாமிநாதன் அமர்ந்த மலை இன்னைக்கு சுவாமி மலை. அப்ப சுவாமிநாதன் அமர்ந்ததுனால தானே சுவாமி மலை. அதுக்கு ஒரு பேர் இருக்கும்ல, அந்த பேர் தான் திருவேரகம் என்பது அதோட பேர். திருவேரகம். ஏன்னா திரு ஏடகம் வந்து ஏன்னா அது 7 கரை சேர்ந்து அது ஒரு இது திருவேரகம். வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது ஒண்ணு. அடுத்து அதுக்கு அடுத்தபடி திருத்தணிகை. ஏன் திருத்தணிகை? சுரனை அளிக்க கோபத்தை தணிக்க அமர்ந்த மலை திருத்தணிகை மலை. அப்ப அந்த ஊருக்கு ஒரு பேர் இருக்கும்ல, அதுதான் குன்றுதோர் ஆடல் என்பது தணிக்கையுடைய உண்மையான பேரு. அதன் பிறகு நம்ம பேசுற மாதிரி பழமுதிர் சோலை. ஆனா ஏற்கனவே இங்க திருமால் குடிகொண்டதால் அந்த மலையின் ஆரம்ப கால பெயர் திருமாலிரு சோலை. அப்ப சுவாமி மலைக்கு திருவேரகம், திருத்தணிக்கு குன்றுதோர் ஆடல், பழமுதிர் சோலைக்கு திருமாலிரு சோலை. மிச்சம் வந்துச்சா? ஒத்துக்கிறியா? மண்டை ஆட்டாவத்தாது. 4 பேர் கேட்டேன், 2 பேர் தான் சொல்லியிருக்க. 4 பேரும் சொல்லு. மதுள் நீக்கியார். யாரோட பேரு? திருநாவுக்கரசரோட பேரு மருள் நீக்கியார். ஆமா, 3 வந்துருச்சு. ஆளுடைய பிள்ளையாடு சொல்லக்கூடியது திரு ஞான சம்பந்தனோட பேரு. ஓ, அது வேற இருக்கா? ஆமாமா, அது ஆமாமா, நான் நம்ம கேள்வி தப்பா கேட்டேன். சரி, அப்படி பார்த்தா இன்னும் ஒண்ணு மிச்சம் இருக்கு. இன்னும் சொல்ல முடியாது இருமா. இல்ல, நான் திமியாச பத்தி நினைவுலே இல்ல. ஆமா, அவருக்கு பேரு ஆளுடைய மீது அவன் இயற்பெயர் தானே. இப்ப 3ஆவதா ஒண்ணு இருக்கு. அப்ப நியாயப்படி 4 பேர் கேட்டதுக்கு நீ ஒரு பேர் தான் சொல்லியிருக்க. இன்னொரு பேர் திருவாத ஊரிலே பிறந்தார் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர். அவரோட பேர் மாணிக்கவாசகர். அவர் தான் அரிமர்த்தன பாணி அமைச்சராக இருந்தாரு. போய் ஆவடையர்கள் வெள்ளம் வந்துச்சு, இறைவன் வந்தாரு, அரசரடி பெற்றாரு. அதெல்லாம் அந்த பஞ்சாயத்து அப்படி ஓரமா வச்சிருவோம். சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்காரு இல்லையா? அங்கேதான் பிரச்சனை. ஏன்னா சுந்தரன் ஏன் பேர் இருந்துச்சுன்னா சிவபெருமான் கையில இப்ப சிவனுடைய உருவம் இருக்கும்ல, சிவனுக்கு எப்படி உருவம் இருக்கும்? அழகான தோற்றம் தான் சிவனுக்கா? ஆமா, பாக்குறதுக்கு எல்லாத்துக்கும் அசிங்கமா தான், பாக்குறதுக்கு அழகு தானே. அசிங்கமா இருந்தா அந்த வார்த்தையை பயன்படுத்தல. அசிங்கமா தான் இருப்பாரு. என்ன உடம்பு முழுக்க புளித்தோடு, சுடுகாட்டு சாம்பல் அள்ளி தேய்ச்சி சடாமுடி ரண கொடூரமா இருப்பார். ஆனா சிவனுக்கு ஒரு ஆசை, நம்ம அலங்காரம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? அலங்காரம் பண்ணாரு, கண்ணாடி முன்னாடி நின்றாரு. சுந்தரா வாய் எடுத்து சொன்னார். அப்ப கண்ணாடிக்குள்ள இருந்து ஒரு உருவம், அவர்தான் சுந்தரன். அந்த கையில இருக்கும் பொழுது அவருக்கு ஆழகால விஷயத்தை எடுத்துக்கொண்டு சென்று கொடுத்ததால் ஆழகால சுந்தரன் என்று பெயர். அதே சுந்தரர் பூலோகத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு நம்பியார் ஒரு பேர் இருக்கு இல்லையா? அதை பயன்படுத்த. அப்ப சுந்தரன் என்பது தேவலோகத்தில் இருந்ததால் அந்த பேரை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு மத்த எல்லாருமே அதாவது ஒரு அடியார் கோலத்தில் இருப்பாங்க. ஆனா சுந்தரன் மட்டும் ராஜ அலங்காரத்தில் இருப்பாரு. அவர் மட்டும், ஏன்னா அவர் மட்டும் அவருக்கு தம்பிரான் தோழன் ஒரு பேர் இருக்கு இல்லையா? அதனால்தான் உனக்கு முழக்கும் வழக்கிற்கு வாடா திருவண்ணை நல்லூர் என்று அழைத்து சென்ற மணக்கோலத்துடன் இருந்த சுந்தரமூர்த்தியை பாத்தீங்களா? சிவபெருமான் தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டது 2 பேருங்க. ஒண்ணு சுந்தரனையும், இன்னொருவர் கண்ணப்ப நாயனார். ஏன்னா சிவபெருமானுடைய வழிபாடு முறை என்பது பேர் கண்ணப்ப நாயனார் பக்திதான். இன்னொருவர் யார் என்றால் அவர் தான் பட்டினத்து சுவாமிகள். அவர் தான் குபேரன் தான் பட்டினத்து சுவாமிகள். அவர் தான் நண்பனாக ஏற்றுக்கொண்டார். 63 நாயன்மார்கள். சிறப்பான தோழன் என்று சொன்னால் ஒருவன் தான், அவன் தான் அங்கே சுந்தரமூர்த்தி. கதைக்கு அப்பாற்பட்டு பார்த்தோம்னா பட்டினத்து சுவாமிகளை வந்து அந்த குபேரன் தான் நண்பனா வந்தார். காலில் இருக்க செருப்பு கட்டி சப்பு சப்புன்னு அடிச்சு சுத்தம் பண்ணுவாரு. மத்த ஆள் அந்த சிவன் வாயில் நீர் எடுத்து வந்து துப்பி அவதான் நீராபிஷேகம் பண்ணுவார். கரிய வாயில தின்னு இந்த சுவையா இருந்தா அந்த கரிய சிவன் கொடுப்பாரு. பேச்சுல அப்படி பாயோட கிளம்பிட்டாங்க. போதும்டா நாடகம், நீங்க பேசியே முடிச்சிட்டீங்க. 4 மணி வரைக்கும் அது தூங்குனாலும் விட மாட்டாங்க, கத்தி தொலைகிறாங்கன்னு கடுப்புல. எங்க வேலை அதுதான், மன்னித்து கொடுங்கள். அப்படியான சிறப்பை கொண்டவர் எம்பெருமான் சிவபெருமான் கதையில. இப்ப சிவனுடைய வணங்கக்கூடிய முறை ஒண்ணு இருக்குல்ல. இப்ப ஓரறிவு யாருக்கு? புல் பூண்டு தாவரங்களுக்கு. என்ன மாத்திட்ட? என்ன வார்த்தை சொல்ல? புல் பூண்டு தாவரங்கள். புல் பூண்டு. சரி, அடுத்து ஈரறிவு யாருக்கு? புழு பூச்சிகளுக்கு. 3 அறிவு. என்ன போய் இப்படி கேட்டுப்பட்டீங்களே சுவாமி, உங்களை என்ன கேட்டது? சரி சொல்லு, விஷயத்துப்பா. ஈரறிவு புழு பூச்சிகளுக்கு, 3 அறிவு நீரில் வாழ்ந்த சந்துக்களுக்கு. 4 அறிவு பறவைகளுக்கு. 5 அறிவு விலங்கிற்கு. 6 அறிவு மனிதர்களுக்கு. 7 அறிவு ரிஷிகளுக்கு. 8 அறிவு இறைவனுக்கு. 8ஆவது அறிவு என்று ஒரு 6 அறிவு கொண்ட மனிதன் வழிபடுவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 7 அறிவு கொண்ட முனிவர்கள் வழிபடுவதில்லையா எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் 5 அறிவு கொண்ட ஒரு ஜீவனம், 2 அறிவு கொண்ட ஒரு ஜீவனம் இணைந்து இறைவனை வழிபட்டார்கள் ஒரு ஸ்தலத்துல. எங்க? 5 2 5 2 7 இல்ல. ரொம்ப முக்கியப்பா, யாருக்கு தெரியாதா? 5 2 7 மனுஷன் தானே எல்லா இடத்துலயும் போய் வழிபடலாம்.
அதுதாம்மா எல்லாருக்கும் தெரியுமா? மனிதன் தானே ஒரு ஆலயத்தை எழுப்பி இறைவனுக்கு பதிகமாடி சிறப்பு கொடுக்கின்றார். ஆனா அந்த ஸ்தலத்துல 5 அறிவு கொண்ட ஒரு ஜீவனும் 2 அறிவு கொண்ட ஒரு ஜீவனும் வழிபட்டு சிறப்பு கொடுத்தது எங்க? பஞ்சபூத ஸ்தலங்கள். பஞ்சபூத ஸ்தலங்களும் நீர், நிலம், காற்று, ஆகாயம், வாயு, நெருப்பு என்று சொல்வார்கள். பாருங்க, பஞ்சபூதத்தில் முதல்ல நீர். உலகம் பிரளயம் ஏற்படும்னாலும் அது நீர்னாலதான். அந்த நீருக்கான ஸ்தலம் எங்கே அப்படின்னா திருவானைக்கால் என்ற பெயர். இந்த திருவானைக்கால்ல தான் ஜம்புகேஸ்வரர் நீருக்கான ஸ்தலமாக அகிலாண்டேஸ்வரி ஆலயத்தில் இருக்காங்க. எல்லா இடத்துலயும் பாருங்க நாவல் மரம் கருமை நிறத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்கே மட்டும்தான் நாவல் மரம் வெண்மை நிறத்தில் காட்சி கொடுக்குமா. அது எங்க 5 வழிபட்டது யார் அப்படின்னா யானை என்று சொல்லக்கூடிய 5 அறிவு விலங்கு. 2 அறிவு கொண்டது சிலந்தி பூச்சி. அது பேர் கால் அர்த்தம். அதனால்தான் திரு யானைக்கால் என்று திருவானைக்கால் என்று 5ம் 2ம் சேர்ந்து வழிபட்டது நீருக்கான பஞ்சபூதத்தின் முதல் தலம் திருவானைக்கால் அப்படின்னு நம்ம சொல்றோம். திருவானைக்கால்னா திரு ஆனை. ஆனைன்னு பார்த்தா ஆனைனா யானை தெரியும். ஆனா சிலந்தி எங்க இருக்கு, கா எங்க இருக்கு அப்படின்னா நீ சொன்ன மாதிரி சிலந்திக்கு கா அப்படின்னு ஒரு பேரு. அதனாலதான் 5 அறிவு கொண்ட யானையும் 2 அறிவு கொண்ட சிலந்தியும் காவும் சேர்ந்து வழிபட்டதால் திருவானைக்கால். நீ சொன்ன மாதிரி நாவல் மரத்தில் அகிலாண்டேஸ்வரி பஞ்சபூத ஸ்தலங்கள். நிலத்திற்காக காஞ்சிபுரம், ஆகாயத்திற்காக சிதம்பரம், நெருப்புக்காக திருவண்ணாமலை, அண்ணாமலை. ஆமா, நீருக்காக நீ சொன்ன மாதிரி திருவானைக்கால், வாயு என்று சொல்லக்கூடிய திருக்காலகஸ்தி என்று சொல்லக்கூடிய பரவாயில்ல இருந்தாலும் உனக்கு ஏற்ற ஒரு நல்ல மாப்பிள்ளையின் சிறப்பை கூறுவது என்னுடைய தலையாய கடமை. இருமா, ஒரு தோரணையா பேசிட்டு இருக்கேன், என்ன இடையில புகுறீங்க? நீங்க பேசுங்க. உங்களுக்கு பிறந்தவன் தானே. எனக்கு என் பேச்சை நிப்பாட்டால கண்டாலே முடியாது. எனக்கு என்ன பிரச்சனை? உன் பிரச்சனை என்ன? இப்ப நான் பேசுறத கேக்குற மாப்பிள்ளை இருந்தா கூட்டிடுவாங்க. உங்களை மாதிரி 99 பேசுற ஆம்பளை பார்த்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துடாது. யாரு உசுர பிடிக்காத யமதரமே? அவனை கொண்டாந்து உனக்கு கட்டுனா கூட அவன் கூட நீங்க சொல்ற கீழே போட்டுட்டாங்க. இப்படி ஒரு ஜீவனா அந்த உலகத்துல உனக்கு யாரதை மாப்பிள்ளை வந்துடுறது? ஆனால் உன் ஆணவத்துக்கு அடக்கி உன் திமிர ஒடுக்குற ஒரு மாப்பிள்ளை இருக்கான். எவனும் முடியாது. நானா படைஞ்சு அவன் இவன் என்ற ஏகவசம் தேவையில்லை. ஆண்டியாக நின்றாலும் வேண்டியது கொடுப்பவன் யாரு தெரியுமா? என் மாப்பிள்ளை. யாரு மாப்பிள்ளை? முனியாண்டி. அதான் பாரு, என் மாப்பிள்ளை யாரும் முனியாண்டி. சிவனா என் மாப்பிள்ளை யாரு? ஆண்டி. அவன் ஆண்டியப்ப. அந்த ஆண்டியப்ப தான் உனக்கு பார்த்த மாப்பிள்ளை. அவன் அடுத்த புருஷன். எனக்கு யார் புருஷன் சொல்லுங்க. உன் தலையெழுத்து இது. நீ 2ஆம் தரமா போறாதே நீங்க சொல்லுங்க. நான் கேட்டுக்கணும் அவசியம் எனக்கு இல்ல. 2ஆம் தரமாக 2ஆம் முதல் தரத்தை கொடுப்பதால் நீங்க திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்க முடியும். இல்லையா முடியாது. கிளம்புங்க அடுத்த முறை. அது பகல் மீது அவசையை விடுத்து அனுபவம் மீது அவசையை விடுத்து அவனையோ திருப்பத்தை மறைத்து சொல்லும். உனக்காக நான் சொன்னேன். சரி விவரம் பேசுன தொட்ட விஷயத்தை எட்டி பிடிச்ச சந்தோஷம். அதுக்கு நீ அந்த வார்த்தைக்கு எப்படியா? நான் அதை பண்ணாத நீ பாத்தியா? தப்பா பேசலையே. என்ன வார்த்தை சொன்ன? ஊட்டி கொடுப்பவர் ஓட்டமாய்ங்கனே. அதெல்லாம் தெளிவா சொல்லிருவே. தெரிஞ்சுக்கங்க. கூட்டி அதுதான் என் பிரச்சனை. அன்பில்லார் அன்பை கூட்டி, அறிவில்லார் அறிவை கூட்டி, புத்தி இல்லாதவர் புத்தியை கூட்டி, குரானுக்கு என்னையும் கூட்டி, ஞானம் இல்லை உன்னை போன்ற ஞானம் இல்லாதவருக்கு ஞானத்தை கூட்டி பெருமை கொடுக்கும் என்னை பார்த்தா கேட்கின்றாய். அறிவில்லாம திரும்பியை இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்யாவிட்டால் என்னைய நாரதனும் அல்ல, இது பிரம்ம முடிச்சும் அல்ல, இது சத்தியம் 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 சத்தியம். உடன் ஒழுக்கியாக முருகனை திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல என்றும் உன்னை விடவே மாட்டேன். திருமணம் செய்து காட்டுகின்றேன். நாராயணா நாராயணா நாராயண மந்திரம். அண்ணே என்னத்தா இன்னும் ஒரு அழகான மாப்பிள்ளை பார்த்து வந்த அந்த அழகான மாப்பிள்ளையிடம் சத்தியம் வாங்குவதற்கு
நான் படுற பாடுறேன் மத்த இந்த நாளுக்கு இப்படி ஒரு கத்த மாட்டேன் சிவனை போய்கிட்டாரு இருந்தாலும் கண்ணன் வர வேண்டும் என்னை கட்டி ஆள வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் வேளையில் சுவாமியே சத்தியம் செய்து கொடுத்து விட்டார். முருகா வேலவா முருகா 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 ஓடி வாருங்கள் என்னை தூக்கி செல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து சேச்சி பேத்தே போட்டு